மூணார் மாட்டுப்பட்டி டாப் டிவிஷன் பகுதியில் புலி நடமாட்டம். நேற்று இரவு புலி குடியிருப்பு பகுதியில் நுழைந்தது. பொதுமக்கள் கால் தடத்தை கண்டு வனத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியில் பசுமாட்டை புலி தாக்கியுள்ளது. கடந்த 2 வருடத்தில் 18 மாடுகளை புலி தாக்கியுள்ளது. புலிகள் நடமாட்டம் எஸ்டேட் பகுதியில் அதிகரித்துள்ளது. வனத்துறை அதிகாரிகள் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இல்லையென்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தெரிவித்துள்ளார்கள். 17 மாடுகள் புலி அடிக்கப்பட்டு இருக்கிறது. ஃபாரஸ்ட்டை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம். எங்களுக்கு எந்த அனுகூலமும் கிடையாது இதுவரை. இப்போவும் பாருங்கள், இந்த 3 நாளைக்கு முன்பால் லைன்ஸு பக்கத்தில் உள்ள தொழுவத்துக்கு வந்திருக்கு, மாடு அடிபட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்கள் லைன்ஸுக்கு வந்திருக்கு புலி. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு எல்லாம் நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் செய்தோம். எங்களுக்கு எந்த ஒரு அனுகூலமும் இதுவரை கிடைக்கல. மீண்டும் மாடு அடித்ததுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. ஆனால் வனவிலங்குகள் அடித்தா பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இது மாடை மட்டும் அடிக்கிறதில்ல, மனிதரை அடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதுக்கு தகுந்த ஏற்பாடு ஃபாரஸ்ட்டு செய்திகள் நம்பிக்கையோடு தெரியப்படுத்தும். அப்படி நீங்கள் செய்ய தவறினால் உயிர் சேதம் ஏற்பட்டால் அதுக்கு ஃபாரஸ்ட்டு தான் முக்கியத்துவம் நாங்கள் கூறுவோம் தவிர வேறு எதுவும் இல்லை. நாங்கள் இப்போ ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்கோம். பயந்து தான் இருக்கோம். நீங்கள் மீண்டும் மீண்டும் குழந்தை புலியை விடுதலைகளோ தவிர புலியினுடைய அட்டகாசத்தை குறைக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் எந்த முடிவும் நீங்கள் எடுக்கலை. அப்புறம் நைமோ கார்டு மாதிரி நாங்கள் மறியல் போராட்டத்துக்கு தயாராக வேண்டிய வரும் சார். இது போன்ற இன்னும் முக்கிய செய்திகளை நம்ம சேனல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட், லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க.